மார்னிங் எழுந்ததுமே புறாவுக்கு வந்து இரை வச்சுட்டு வந்துடலான்னு பண்ணைக்கு தான் கிளம்பியிருந்தோம். போகிற வழியிலே ஒரு டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடித்த மழைக்கு குளம் வந்து ரொம்பவே நிரம்பி அந்த கரையெல்லாம் தாண்டியே வந்து தண்ணி வந்துட்டு இருந்தது. இந்த குளம் பண்ணை இதெல்லாம் பற்றி வந்து ஒரு லாங் வீடியோலேயே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மழை இல்லாத காலங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா தண்ணி உள்ளர இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரையை தாண்டியே தண்ணி நல்லா ஃபுல்லாக வந்துடுச்சு. பட்டுக்குட்டி இங்கே வந்தாவே ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவான். அவன் பாட்டு நடந்துகிட்டே இருப்பான், தூக்கம்லாம் சொல்ல மாட்டான், அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுவான். இங்கே புறாக்கள் வந்து கொஞ்சம் ஒரு சிலது வந்து உள்ளே போயிட்டு முட்டையெல்லாம் போட்டு வச்சுருந்தது அவங்கவுங்க இடத்துல. இது மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துலேயே வந்து நல்லா பறந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக திரியணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஃப்ரீயாகவே விட்டுருக்கோம். இது வந்து கூட்டுக்குள்ளே போட்டு அடைக்கிறது கிடையாது. அவங்க பாட்டுக்கு பறந்து ஃப்ரீடமாக இருப்பாங்க. இந்த புறாக்கள் எதையுமே நாங்கள் விற்கிறதும் இல்லைங்க. இங்கேயே அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து பறந்து திரிவாங்கங்கிறதுக்காக தான் இங்கே கொண்டாந்து விட்டுருக்கோம். அடித்த மழைக்கும் காற்றுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு மரம் மட்டும் ஃபுல்லாகவே சாஞ்சிடுச்சு. அப்படியே ஃபுல்லாக பண்ணை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு புறாவுக்கும் இரை வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு செல்ல பிராணிகள் வளர்க்க பிடிக்குமா? வாழ்க வளமுடன்.